கன்னியாகுமரியில் விளையாட்டாக தூக்கில் தொங்கிய இளைஞர் கழுத்து இறுகி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செல்ல சண்டை போட்ட காதலியை மிரட்டுவதற்காக மேற்கொண்ட விளையாட்டு வினையாகியுள்ளது. நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் நேத்திரவிளை அருகே ரவிபுத்தன்துறை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெய்சங்கர். 23 வயதான ஜெய்சங்கர் இளங்கலை கல்வியை முடித்துவிட்டு மேல் படிப்புக்காக காத்திருந்திருக்கிறார். இந்த இளைஞர் கொல்லங்கோடு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்துள்ளார். இவர்களின் காதல் விவகாரம் வீட்டிற்கு தெரிய வந்திருக்கிறது. இதை அடுத்து இவர்கள் திருமணத்திற்கு இரு வீட்டாரும் ஏக மனதுடன் சம்மதமும் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் இந்த காதல் ஜோடி எந்த ஒரு தடையுமின்றி மணிக்கணக்கில் செல்போனில் பேசி தங்களது அன்பை பரிமாறிக் கொண்டிருக்கின்றனர். அவ்வப்போது இருவருக்கும் இடையே செல்ல சண்டையும் ஏற்பட்டிருக்கிறது. சில நேரம் இருவரும் ஒருவருக்கொருவர் குறை கூறி தகராறும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் செவ்வாய்க்கிழமை அன்று ஜெய்சங்கர் தன்னுடைய காதலியிடம் வாட்ஸ்அப் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். திடீரென இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. நீ இப்படியே என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தினா நான் தற்கொலை பண்ணிக்குவேன், ஆமா பார்த்துக்கோ அப்படி என்று இளைஞர் மிரட்டி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய வீட்டின் மேல் மாடியில் உள்ள அறைக்குள் சென்று கதவையும் பூட்டிக் கொண்டிருக்கிறார். பின்னர் காதலியை மிரட்டும் நோக்கில் அங்கிருந்த போர்வையை கழுத்தில் சுற்றி கொண்டு தூக்கில் தொங்குவது போன்று விளையாட்டும் காட்டியிருக்கிறார். ஆனால் எதிர்பாராத விதமாக கழுத்தில் போர்வை இறுகியதால் உயிருக்கு போராடி இருக்கிறார் ஜெய்சங்கர். சத்தம் கேட்டு அவருடைய தாயார் ஓடிச் சென்று கதவை திறக்க முயன்றிருக்கிறார். ஆனால் உள்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருந்ததால் என்ன செய்வதென தெரியாமல் கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது ஜெய்சங்கர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து நேத்திரவிளை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தற்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். காதலியுடன் ஏற்பட்ட செல்லச் சண்டைகள் அவரை மிரட்டும் நோக்கில் விளையாட்டாக தூக்கில் தொங்கிய காதலர் கழுத்து இறுகி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் கன்னியாகுமரியில் பெரும் சோகத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது.